வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? நான் இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னு பாதி பேர்த்துக்கு தெரியும், பாதி பேர்த்துக்கு தெரியாது. நான் சொல்கிறேங்க. என் பேர் திருப்பூர் தேவிமணிங்க. நான் ஒரு 17 வருஷமாக எல்ஐசி அட்வைஸராக திருப்பூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 3 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களுக்கு பாப்பா கல்யாணம் முடிச்சிருக்கோம். இன்னொரு பாப்பாவுக்கு வேண்டி தான் இதில் வந்தேங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமுதாய குரூப்பில் போனோம். போகும்போது அங்கே சரியாக நிறைய வருது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண அமைப்பாளர்கள் அது என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான், இன்றைக்கி நான் ஜாதகம் போட்ட அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே திருமண அமைப்பாளர்கள் தாங்க. என் பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சுங்க. சரிங்களா? எடுத்தடனே ஃபஸ்ட்டு ஃபோன் மறுமணத்துக்கு தருவீங்களா, அப்புறம் 88க்கு தருவீங்களா, ராகுக்கு எதுக்கு வருவீங்களா, அப்படி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஆப்போசிட்டில். அப்புறம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பின்னாடி அவ்வளோதாங்க. அவங்க யாருக்கு பார்க்க வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க திருமண அமைப்பாளரா இல்லை உண்மையாலுமே பையனை பெற்றவங்களா, எந்த தகவலும் நம்மளுக்கு கேட்குறது இல்லைங்க. அப்போ நாளடைவில் என்ன ஆயிடுது நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு சலிப்பு வந்துடுதுங்க. ஆமாம், நம்ம தெளிவாக பயோடேட்டா எல்லாமே போடுறேங்க. போட்டு எனக்கு இப்படி தான் வேணும் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறோம். ஆனால் கேட்க வர்றது முக்கால்வாசி இப்படி தான். ஒரு திருமண அமைப்பாளர் கரெக்டாக தன்னை அறிமுகப்படுத்திக்கணுங்க. அம்மா இங்கே பாரு, நான் திருமண அமைப்பாளர் தான் பேசுகிறேன். எங்கிட்ட நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு பையன் எங்கிட்ட இருக்குது. நான் இதை உங்களுக்கு அனுப்பட்டுமா, இது என்னுடைய நேரடி பதிவு. கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், தப்பு வராதுமா, பேசலாமா, அப்படி ஏதாவது ஒரு மீடியேட்டர் நம்மளை கேட்குறாங்களா? கிடையாது. அது பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரிங்க. அப்புறம் இங்கே பதிவுகள் இலவசமாக, அப்புறம் பொண்ணுகளை பெற்றவங்களுக்கு இலவசம், பதிவுகள் இலவசம், பொண்ணு பெற்றவங்களுக்கு இலவசம்னா நினச்சி பாருங்கள். நம்ம பொண்ணோட ஜாதகங்கள் நிறைய பக்கம் பகிரப்படும். சரிங்களா? அது அவங்களுக்கு விளம்பர பொருள், அவ்வளோதான். பசங்களை ஏன்னா இதை நம்ம போட்டால் தான் பசங்களை நம்மளை பார்த்து வருவாங்க, இது பண்ணிக்கலான்ட்டு. எங்கள் பொண்ணு என்ன ஆணுன்னு எல்லாம் ஒன்று தானே. பொண்ணை படித்து வச்ச மாதிரி பையனை படித்து வச்சிங்கல்ல. பையனுக்கு 501 ரூபா கட்டும் போது பிள்ளைங்க பெற்றா நீங்கள் 501 ரூபா கட்ட மாட்டிங்களா? நீங்கள் 501 ரூபா கட்டலைன்னா அதே இதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பையனை பெற்றவன் 50,000 கொடுத்து அந்த ஜாதகத்தை வாங்க வேண்டியது வரும். எங்கிட்ட எல்லாம் பதிவெல்லாம் இலவசமே கிடையாதுங்க. இலவசமே கிடையாது. கண்டிப்பாக எங்கிட்ட பதிவு பண்ணோன்னா ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, வேணும்னா நீ எங்கிட்ட பதிவு பண்ணு. 500 ரூபா பண்ணு. 501 வாங்குறேங்க. ஏன்னா நீ நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அந்த 501 உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன்னு தான் வாங்குகிறேன். இந்த சவால் யாராச்சும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சரிங்களா? அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவசம்னு இலவசத்தை நம்பி போகாதீங்க. அது அத்தனையும் நம்மளை ஏமாற்று வேலை தான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய லிங்க்கில் இருக்கிறது வர்றதுங்க, வந்தோன்னே ஒரு லிங்க்கை கொடுக்குறது, அப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு லிங்க். அம்மா இப்போ இவங்க போய் மறுபடியும் அவங்க ஜாதகத்தை போடுறது. நீங்கள் எந்த லிங்க்கு போனாலும் சரிங்க, அங்கே நடக்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்தை போடாதீங்க. சரிங்களா? நல்ல ஆட்களும் இருக்காங்க உங்களை வச்சு. அதாவது இந்த குழுவெல்லாம் இதெல்லாம் ஒரு சேவை நோக்கத்தால் நடத்தப்படுகிறதா? கண்டிப்பாக கிடையாது. 99% கிடையாதுங்க. அடித்து சொல்லுவேன். சரிங்களா? நல்லவங்க இருக்காங்க. குரூப் அட்மினுக்கு வேறு வேலை இருக்குதுங்க. அவங்களாம் வேறு தொழில் செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. அங்கே என்ன நடக்குதோ நீங்கள் அதைத்தான் பார்க்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொங்கு நாடார்ஸ் குரூப்பெல்லாம் ஒரு 5-6 குரூப்ஸ் நல்ல குரூப்ஸ் தாங்க. உண்மையாலுமே அவங்கெல்லாம் ஒரு சேவை நோக்கத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வேலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முத்துமுருகேஷ் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டராக எனக்கு தெரியல. அவர் டையிங் வச்சுருக்காரு. அவர் பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் எனக்கு தெரியுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் இது பண்ணாதீங்க. சரிங்களா? நல்லவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லவங்க 4 பேர்னா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 40 பேர் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சுங்க, இந்த வீடியோ லாங்காக போகுது, அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேங்க.
ரூ. 501 ஏன் பதிவு கட்டணம் வாங்கணும்னா, ஜாதக ஃபோட்டோ, பயோடேட்டா உடனே அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த ரூ. 501 பணம் கேட்கறதுக்கு அனுப்பவே மாட்டாங்க. சரிங்களா? அதில் நான் என்ன பண்ணிடுவேன், அண்ணா நீ பதிவு பண்ணு, நான் வா, இல்லைன்னா வேண்டாம், எனக்கு தேவையில்லை. அது பிள்ளைய பெற்றிருந்தாலும் சரி, பையனை பெற்றிருந்தாலும் சரி, நான் கேட்குற ப்ரூஃபெல்லாம் கொடுத்தா வாங்க, இல்லைன்னா வேண்டான்றதுங்க. சரிங்களா? அதனால் இப்போ எது ஃப்ரீன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சா? பிள்ளைகளை பெற்றவங்க தயவு செஞ்சுங்க நீங்கள் பதிவு பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி 28/4/2024 போது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, சுயம்பரா பார்வதி யாகத்தில் கலந்துக்கோங்க. இடம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம்னு எனக்கு இது தெரியல, கண்டிப்பாக அதையும் நான் போட்டுறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பதிவு பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா போதும். ஏன்னா போன ட்ரிப் வந்துட்டே பாதி ஜாதகத்தை திருடிட்டு போயிட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா, திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் செய்கிற தொழிலில் ஒரு நேர்மைன்னு ஒன்று வேணும். சரிங்களா? நான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு ஒரு நல்லதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட குள்ளநரித்தனத்தை காட்டாதீங்க. சரிங்களா? அறிமுகப்படுத்திக்கோங்க. நல்ல தைரியமான ஆளாக இருந்து செய்கிற தொழிலை எவன் வந்து மறைச்சி பண்ணுறானோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பு. பொம்பளையாக இருந்தால் அவள் தப்பு. சரிங்களா? சொல்லுங்கள். செய்கிற தொழில் தெய்வம். நீங்கள் சொல்லுங்கள், அம்மா நான் திருமண அமைப்பாளர் தான், நீ உன்னோட குரூப்புக்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி எங்களுக்கு ஒரு மீட்டிங் போடு, எங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை காட்டுறோம், நீ ஒன் சைடு ஃபீஸு எனக்கு நீயே சொல்லி எனக்கு வாங்கி கொடு. தாராளமாக அவங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுக்குறக்கு உங்களுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஏமாறுறதுக்கு தான் அவங்க தயாராக இல்லையா ஒழிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கான உழைப்புக்குள்ள ஊழியம் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. நான் உட்பட என் பொண்ணுக்கு நீங்கள் ஜாதகம் அமைச்சு கொடுத்தா கூட நான் 10,000 ரூபாய் தரேன். ஏன்னா சந்தோஷம் பிரியமாக தரேங்க. சும்மா ஏனோ தானோ நல்லா இல்லைங்க, மனப்பூர்வமாக தரேன். ஏன்னா உங்களால் என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைச்சு கொடுக்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சுங்க, இந்த சுயம்பரத்தில் நீங்கள் திருமண அமைப்பாளர்கள் நீங்கள் வர வேண்டாங்க. சரிங்களா? வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் ரெஸ்பான்ஸ் தர மாட்டேன். ஏன்னா போன ட்ரிப் மாதிரியெல்லாம் என்னை ஏமாற்றிட்டு போக முடியாதுங்க. இந்த ட்ரிப்பு உண்மையான பயனாளிகளையே நான் கைட் பண்ண வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. சரிங்களா? அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, வராதிங்க. உண்மையான நீங்கள் நாடார் சொந்தங்களே, உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல மடங்கு வரும். நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைங்கும் போது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் இந்த லிங்க் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள், 28ஆம் தேதி இப்படி சுயம்பரம் நடக்குது, கண்டிப்பாக கலந்துக்கோங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க 501 ரூபா கட்டி வரட்டும், பிள்ளையும் பையனும் நேராக சந்திச்சுக்கிட்டும் நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும். இதுதான் என்னோட எண்ணம். இதுக்கு நீங்கள் ஒத்து உழைச்சா வாங்க, திருமண அமைப்பாளர்களே கையெடுத்து கும்பிட்றேன். சரிங்களா? அவங்க நான் வந்து என்னென்னா விட்டுருங்க. நீங்கள் எங்கிட்ட அறிமுகம் ஆகிக்கோங்க. இந்த ரவுண்டிங்கில் எல்லாத்துலேயும் பிள்ளைகளுக்கு அமையிற பிள்ளைகளுக்கு அமையட்டும், அமையிற பசங்களுக்கு அமையட்டும். அப்படி இல்லையா உங்களை நான் மறுபடியும் கூப்பிட்றேன், வாங்க. எங்கிட்ட கையில் இருக்கிற ஜாதகத்தை அத்தனையும் என்னை எல்லாமே எங்கிட்ட நேரடி பதிவுங்க. அதாவது ஆதார், ஜாதி சான்றிதழ் எல்லாம் வாங்கி பக்காவாக இது பண்ணுறேன். நீட்டாக அன்றைக்கி ஒரு ஹால் புக் பண்ண மாதிரி ஒரு ஹால் புக் பண்ணிடுவோம். புக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் எத்தனை திருமண அமைப்பாளர்கள், ஏன்னா இப்போ எங்கிட்ட வந்து கொங்கு மண்டல ஜாதகங்கள் நிறையா இருக்குது. வாங்க, கொங்கு மண்டலத்தில் நீங்கள் இருக்கிறவங்க எங்கிட்ட அறிமுகம் ஆயிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். நேர்மையோடு பண்ணுங்கள், ஆனால் ஏமாற்றாதீங்க. இதுதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா நான் வந்து உண்மையான பேரண்ட்டுக்கு உதவ தயாராக இருக்கேன். அதே மாதிரி உண்மையான திருமண அமைப்பாளர்களுக்கு உதவ தயாராக இருக்கேன். நல்லபடியாக இது பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் இந்த சுயம்பரத்துக்கு நீங்கள் வராதீங்க. உண்மையாலுமே நீங்கள் இதாக இருந்துச்சுன்னா அந்த பசங்களையும் பிள்ளைகளுக்கும் நம்பர் கொடுத்து அவங்கள பதிவு பண்ணி வர சொல்லுங்கள். கண்டிப்பாக 501 ரூபா இல்லாமல் எல்லாம் யாருக்கிட்ட இல்லைங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க. வரட்டும், அமைச்சு கொடுக்கலாம். அமைச்சு கொடுக்காதவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு மீட்டிங் போட்டு உங்களுக்கு நான் ஜாதகத்தையெல்லாம், அண்ணா இதுக்கு அமையல, இது எதிர்பார்ப்பு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றேன், வாங்க, வந்து உங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்தெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். இந்த அண்ணா திருமண அமைப்பாளர், நீங்கள் நாவலில் கல்யாணம் பண்ணுற இடத்துல 8 கல்யாணம் பண்ணலாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நாடார் சொந்தங்களே முழிச்சுக்கோங்க. காரணம் அது இதுன்னு எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து அந்த குழந்தைங்க வர முடியலன்னா தாய் தாப்பம் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள வாங்க. உங்களுக்கு சேர்ந்தானது நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாம் பார்த்த பின்னாடி நேரிலே பார்த்துட்டு எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு அந்த மனசு பாவம். இது கூட்டத்தோடு கோவிந்தா போட்டு போகிறனால எந்த குழந்தைகளோட மனசும் புண்படாது. சரிங்களா? நம்மளுக்கு அலைச்சல் மிச்சம். தயவு செஞ்சு வாங்க. இது நம்மளோட சமுதாயத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அந்த ஈசன் சங்கமேஸ்வரர் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார்.
அந்த குரு பகவான் அருள் புரிஞ்சிருக்கிறார். நீங்கள் அப்படி நினைங்க, நம்மளோட குலதெய்வத்தோட அருளால் எப்படியோ உங்களை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சுயமரமெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லைங்க, அது பாட்டுக்கு அது நடக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வாங்க. இந்த இதை வந்து அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா 9524065589. இந்த பதிவுகள் இலவசம் கிடையாதுங்க, ஆனால் சேவைகள் இலவசம். கல்யாண பத்திரிக்கை கொடுங்க, நீங்கள் பதிவு பண்ண தொகையை நான் கிஃப்டாக கொடுக்குறேன். வாழ்க வளமுடன்.